கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடர் மழையின் காரணமாக பில்லூர் அணை நிரம்பியிருப்பதால் அணையின் நீர்வரத்தான வினாடிக்கு 10,000 கன அடி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் அணையை சுற்றியுள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் தமிழக பகுதியான மேல்பவானி என்ற இடத்தில் உற்பத்தியாகும் பவானி நதி கேரளாவிற்குள் பயணித்து பின்னர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணைக்கு வந்தடைகிறது. கடந்த சில நாட்களாக அந்த பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக 100 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 98 அடியை தாண்டி உள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர்வரத்தான வினாடிக்கு 10,000 கன அடி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தண்டோரா மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பரளிப்பில்லூர் அணைக்கட்டில் மழையின் காரணமாக நீர் நிறைந்து இப்பொழுது அணை நிரம்பி வருகிறது. ஆகையினால மேட்டுப்பாளையம், தேக்கம்பட்டி, ஓடந்துறை மற்றும் பவானி ஆற்று கரையோரங்களில் வசிக்கிற பொதுமக்களாகிய உங்கள் அனைவரையும் தாழ்வான பகுதியிலிருந்தும் கரையோரத்திலிருந்தும் வெள்ளப்பெருக்கு அபாயத்தின் காரணமாக அப்பகுதியை விட்டு நகர்ந்து செல்ல வேண்டுமாய் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக உங்களை அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ள அபாய எச்சரிக்கையை தொடர்ந்து அணையை சுற்றி உள்ள தேக்கம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறி வருகின்றனர். இந்த பவானி ஆற்றில் ஆண்டொன்றுக்கு சராசரியாக 50 பேர் நீரில் மூழ்கி பலியாகிட்டு இருக்காங்க. இந்த உயிர் பலியை தடுக்கும் விதமாக வருவாய்த்துறையும் காவல்துறையும் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே நேரத்தில் பவானி ஆற்றில் அதிக நீர் திறந்து விடக்கூடிய சமயங்களில் இந்த பவானி ஆற்றங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் ரசாயன கழிவை கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளும் இதுபோன்ற ரசாயன கழிவுகளை உள்ளே ஆற்றில் கலந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரித்திருக்காங்க. தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஜெயமார்டின்.